அவருடைய எழுச்சி பயணம் எந்த லெவலில் போயிட்டு இருக்கு, அந்த பொதுமக்களோட வரவேற்பு எப்படி சார்? அதாவது எழுச்சி பயணம் எல்லா கிராமத்துக்கும் போகிறோம், எல்லா ஊர்களுக்கும் போகிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அந்தந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் கிராம சபையை கூட்டி அந்தந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, விவசாயத்துக்கு என்ன பிரச்சனை, அப்புறம் போக்குவரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, ரயில் நிறுத்தப்பட வேண்டுமா, போக்குவரத்து வசதி சரியாக இருக்கா, அப்புறம் நேற்று குருவிக்கரம்பையில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் தென்னை மரத்தினுடைய விஷயங்களை பற்றி சொன்னாங்க. ஆக வெள்ளைப்பூச்சி நோய், வாடல் நோய், காண்டாமிருக வண்டு இதெல்லாம் தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே மத்திய விவசாயத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்க சயின்டிஸ்ட்லாம் வர சொல்லி அதனுடைய அடிப்படையில் சில ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் மிகுந்த ஒரு வரவேற்பும் ஆரவாரமும் இருக்கிறது. ஏன்னா இன்னும் ஒரு 3-4 மாதம்தான் இருக்குது இந்த ஆட்சியுடைய காலங்கள் முடிகிறதுக்கு. அதுக்கு பிறகு தேர்தல் வரும். தேர்தல் வந்த பிறகு யார் வருவார்கள் என்பதை பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் இருக்கு. அமைச்சர் சேகர் பாபு மீண்டும் கடுமையான விமர்சனத்தை கொண்டு வச்சிருக்காரு. உங்களோட பதவி வந்து மியூசிக் சேர் போன்றது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு வந்து அறவரா போட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் பண்ணுறதும் நயினா நாயந்தரை பேக்கப் பண்ணிடுவாங்க தலைமைன்னு சொல்லி அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உண்மைதான். மதிப்புக்குரிய சேகர்பாபு என்னுடைய நண்பர். அவர் சொன்ன உண்மை எப்படின்னா, எங்களுக்கு பிஜேபியில் 3 வருஷம் தான் எங்களுடைய பதவி. இவர் மாவட்ட தலைவர், இவருக்கு எல்லாத்துக்கும் எனக்கும் இங்கே பாருங்கள், எனக்கும் சேர்த்து தான் 3 வருஷம் தான் அது. அதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னாக்கி இப்போ 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2.5 வருஷம் எனக்கு. அவருக்கு 2.5 மாதம் தான் இருக்குது. இல்லை, நேற்று சொன்னார், திருப்பி பதில் சொல்லியிருக்காரு. அந்த 2 வருஷங்கள் நிரந்தரம் இல்லை, மத்திய தலைமை முடிவு பண்ணுறதா, ஒரு மியூசிக் சேர் போன்ற பதவிக்கு தான் இப்போ அவர் இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இப்போ காலையில் சொல்லியிருக்காரு. அது அவர் இருக்குது திமுக கட்சியில் உள்ள பற்றி சொன்னால் பரவாயில்ல, எங்களுடைய கட்சியை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு நெருங்கிய நண்பர், கோயிலுக்கு கேட்டதெல்லாம் செஞ்சு தருவார். முதலமைச்சரே நயினா நாயந்தன் கேட்டால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்லி சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க. அந்த பிரச்சனைகள் வேறு. அவர் இருக்குது திமுக. நான் சொல்கிறது என்ன சொன்னால், இந்த ஆட்சிக்கு 2.5 மாதம் தான் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே விளங்க சொன்னேன், இந்த ஆட்சிக்கு வந்து 2.5 மாதம் தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து பாஜக திமுக தவிர பாக்கி எந்த கூட்டணினாலும் அமைக்க தயார் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உருவாகும் போது கொடி பறக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அவருடைய கருத்தை சொல்லியிருக்கார். நாங்கள் யாரையும் வந்து கூப்பிடலை. இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்குது. அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர பகைவரும் கிடையாது. அவரை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இன்னொரு கவுன்சிலர் கூட அவங்க கட்சியில் யாரும் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பேசணுமாங்கிறது அது அவர் தான் பொறுத்து பேசணும். அதனால் எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். இப்போ திமுகவில் இவ்வளோ கூட்டணி ஸ்ட்ராங் சொல்கிறீங்க. நேற்று கூட அவர் சார் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கன்னியாகுமரியில். காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடலை. அது எப்போ தேர்தல் வந்து அது வரைக்கும் நீடிக்கணும்ல உங்களுக்கு. நேற்று வந்து ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கலந்துக்கிடல காங்கிரஸ் கட்சி. அதனால் கூட்டணி கட்சிகள் எல்லாமே கூட்டணியை விரிசல் ஏற்பட்டு நினைக்கிறீங்களா? அவங்க கலந்துக்கலன்னா இதுக்கு அது அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. காமராஜர் படம் போடுறதுனால கலந்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாவேகா குறித்து நேற்று நீங்கள் பேசியிருந்தீங்க, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லைன்னா அவங்க 3 கவுன்சிலர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 இருக்காங்களா? பரவாயில்ல. புதுக்கோட்டை மாநகராட்சியில் இருக்காங்க, சுயேட்சையாக போட்டியாலும் இப்போ தாவேகா இருக்காங்க. சரி ஓகே. அதில் கிடந்த அப்படிப்பட்ட கட்சியை எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து இவராக கூப்பிட்றாரு ஒரு கேள்வி வருது இல்லை? நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சின்னு சொல்கிறீங்க. அதிமுக பொதுச்செயலாளர் ஏன் அந்த கட்சியை? நான் வந்து யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. குறைச்சில்லமே. ஏன் தெரியுமா, இன்னொரு பொது தேர்தல் கூட அவங்க சந்திக்கலை. நான் யாரையுமே பொதுவாக இப்போ இதுவரையிலும் நாகரிகமாக தான் எல்லாருமே பேசிட்டு வரோம். இனிமேலும் நாகரிகமாக தான் நாங்கள் பேசுவோம். ஆனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ இல்லை. அவங்க இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு சட்டமன்ற தேர்தலோடு இன்னும் சந்திக்கலை. இந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி சொல்கிறாங்களங்கிறதுனால தான். அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி வெளியேப்படுத்த போகிறீங்கிறது எனக்கு தெரியல. பாஜக மாநிலத்தில் வெற்றி பெற்றால் அந்த பகுதியில் உள்ள திமுக நிர்வாகியோட பதவிகள் பறிக்கப்படும் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எப்படி பயமா?
அப்படி இல்லை, அவர் எல்லா தொகுதியும் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிருக்காங்க. இல்லை, ஒவ்வொரு தொகுதியிலுமே பத்திரிகையில் பெருசுப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியில் பொறுப்பாளரையும் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் தொகுதியில் ஜெயிக்கலை அப்படின்னா உங்கள் பதவியை எடுத்துருவோன்னு 234 சட்டமன்ற தொகுதிக்கும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன். கரூர் தமிழகத்துல இந்த SIR சம்பவத்தை முறையா நடக்குது, நாடாளுமன்ற தொடங்கி இருக்கு. முறையா நடக்குது. ஆளுங்கட்சி SIR ஒத்துழைப்பு, ஆளுங்கட்சி அரசு அதிகாரிகள் எடுக்கிறாங்க. SIR முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதிகாரிகள். அதாவது மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா அரசு அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டவங்க, ஆக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தேர்தல் முடிகிற வரைக்கும் தான். தேர்தல் ஆணையம் ஒரு பொறுப்பை கொடுக்குன்னா தேர்தல் 1 மாதமோ 2 மாதமோ அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் முடிகிற வரைக்கும் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கு பிறகு மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் தானே வருவாங்க. அது கூட முதலமைச்சர் புரியலையான்னு. கரூர் சம்பவத்தை கேள்வி எழுப்பிருக்கீங்க. கடந்த கோயம்புத்தூர் மாணவி கொலை வழக்கை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட நபரை முன்னால் நிப்பாட்டி அதில் சம்மந்தப்படாத எல்லாரையும் வரிசையாக நிப்பாட்டி பரேடு நடத்துவாங்க. இந்த உண்மை இவரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இதுவரைக்கும் அவங்க கேட்கவே இல்லை. பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப மோசமான நிலைமையில 3 பேர் எப்படி 3 பேர் எப்படி சுட்டாங்க? எப்படி 3 பேரை ஒரே நேரத்தில் எப்படி டக்குன்னு காலில் சுட்டு 3 பேர் கரெக்டாக 3 பேரை மட்டும் சுட்டாங்களா? ஒரு 5 பேரை சுட்டுருக்கலாம், அதில் 2 பேரை மாற்றிருக்கலாம், ஒருத்தரை சுட்டு ஏன் 3 பேரை மட்டும் சுட்டாங்க? உடனடியாக பிடிச்சிட்டோம் அப்படிங்க. இதே மாதிரி தான் பல்லடத்தில் கஞ்சா போதையில் ஒரு வீட்டுக்குள்ளே போந்து 3 பேரை வெட்டி கொண்டாங்க. அப்புறம் அங்கே ஈரோடு பக்கத்தில் தோட்டத்தில் மூதாட்டி 2 பேரை கை வேறு கால் வேறு துண்டாக வெட்டி இருக்க நகை எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே பல்லடம் கேஸில் உள்ளவங்கள பிடிக்க போகும்போது ஏற்கனவே அந்த தோட்டத்தில் கொலை செஞ்சவங்களும் அக்யூஸை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. பல்லடம் கேஸு அக்யூஸை பிடிக்க போகும்போது அவங்க என்ன அந்த அக்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் அந்த கொலையை செஞ்சாங்க. அப்போ ஏற்கனவே பிடிபட்டவன் அவன் யார்? குற்றவாளியா நிரபராதியா? அதுதான் என்னுடைய கேள்வி. இதுதான் காவல்துறை. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குண்டான முயற்சிகளையும் எடுத்தோம். ஆனால் அது வெற்றி பெறல. தற்போது மீண்டும் அந்த அதிமுக நிறுவன இது தொடர்ந்து போயிட்டு இருக்காரு சார். ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை இவரை OPS சொல்லிட்டாரு. இது நம்ம நிலைப்பாடு. அதாவது என்னென்னா, கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் நாட்கள் இருக்குது. நான் அப்போ ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு கூட்டணிங்கிறது இப்போ திமுக கூட்டணி இருக்குது. நேற்றுக்கு அவங்க காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிடலை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம். அவங்க தொடர்வார்களா இல்லையா அது அவங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றி நம்ம ஜோசியம்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி காலங்கள் பதில் சொல்லும். நேற்று அப்பாவு பேசும்போது கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியோட நிறுவனமாக மாறிவிட்டதுன்னு சொல்லியிருக்காரு சபாநாயகர் அப்பாவு. எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் இதெல்லாம் ஒரு இண்டிபெண்ட் பாடி. இது அப்படியே இருந்திருந்தாக்கி தமிழ்நாட்டில் இவங்க 4 வருஷத்துக்கு முந்தைய யாரும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க? தமிழ்நாட்டில் 4 வருஷத்துக்கு முன்னாலேயும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இருந்தாங்க. அப்போ எங்களுடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைய இடம் ஜெயிச்சிருக்கலாம். நான் திருநெல்வேலி ஜெயிச்சிருக்கலாம், இங்கே சிவகங்கையில் போட்டிட்டவங்க ஜெயிச்சிருக்கலாம். அதாவது குதர்க்கமாக ஏதாவது பேசணும், அவ்வளோதான். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிருப்தியில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன், எனக்குமே 2.5 வருஷம் தான் இருக்குது. ஒருவேளை அதுக்கு முன்னாடி வேறு மாற்றங்கள் வந்தாலும் வரலாம். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி போது இது ஒரு குடும்ப கட்சி கிடையாது, இது ஒரு மன்னர் ஆட்சி கிடையாது. அது நீங்க தான் பதில் சொல்லணும். எங்களை பொறுத்தவரை எங்க கூட தான் இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் நிலைப்பாடை வெளிப்படுத்திட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் பாஜக அதிமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார்? தேர்தலில் எது வேணாலும் நடக்கும் சார். புதுக்கோட்டையில் 6 தொகுதிகளையும் ஜெயிச்சிருவோம்னு சொன்னீங்க. தமிழ்நாடு முழுக்க எத்தனை தொகுதி எதிர்பார்க்குறீங்க அடுத்த தேர்தலில்? 234 தொகுதி எதிர்பார்க்குறோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வந்து 25 எம்பிக்களை செஞ்சு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஏன் அந்த கூட்டணி அவங்க தவிர்த்தாலும் நீங்கள் தவிர்த்துக்கலாம்? அது நடந்து முடிஞ்ச பிரச்சனை. நடக்க போகிற பிரச்சனைக்கு வருவோமே. தமிழகத்தில் NDA கூட்டணிக்கான தலைவர் நான் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதிமுக தான் முதலமைச்சர்னு நாங்கள் தான் நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? அதை எங்கள் உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டாங்க.
இல்ல, சேகர்பாபுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சேகர்பாபுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப கூட 2026 தேர்தல்ல மருத்துவ அடைவீங்கன்னு சொல்லியிருக்காரு சேகர்பாபு. ஆமா. உங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில் எதுவும் பிரச்சனை இருக்கா? எங்கள் 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீ இப்போ பேட்டி முடிச்சோன்னு வாங்க, நான் ஃபோனில் பேசித்தேன். அவருடைய கட்சி, நான் வந்து அவருடைய கட்சியினுடைய சொன்னதுனால அவர் எனக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. 2026 படுதோல்வி அடைவீங்கன்னு சொல்லியிருக்காரு உங்க பாஜக கூட்டணி. அது மக்கள், அதை மதிப்புக்குரிய சேகர்பாபு முடிவு செய்ய முடியாதுல்ல, மக்கள் தானே முடிவு சார், உங்க செய்யணும். சுற்றுப்பயணத்துல இந்த 5 வருஷத்துல தமிழக ஆட்சியில வந்து மக்கள் நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்குன்னு சொல்றாங்களா மக்கள்? எந்த நலத்திட்டங்களை சொல்கிறீங்க நீங்கள்? தமிழக அரசோட நலத்திட்டங்கள் வந்து பயன்பெற்று இருக்காங்களா? சார், ஒரே ஒரு விஷயம் சார், ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே திருப்ப அந்த உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா மக்களும் மறந்துடுவாங்க, நீங்களும் மறந்துடுவீங்க. ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னாங்களா இல்லையா? செஞ்சாங்களா சார்? ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது ரத்து செய்ய முடியாது அப்படின்னு தெரியும். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி இது அன்னைக்கு இருந்த அவங்க கூட்டணியில் உள்ள அரசாங்கம் கொண்டு வந்த நீட் தேர்வு, அதை நாங்கள் ரத்து செய்வோம்னு சொல்லி ஓட்ட வாங்கினாங்க. 1000 ரூபா மக்களுக்கு தருவோம், மகளிருக்கு தருவோம்னு சொன்னாங்க. 2.5 வருஷமாக தரல, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் தரல. அதுக்கு பிறகு ஏன் கொடுத்தாங்க? ஆட்சி வரணும், பதவிக்கு வரணும், அது பொய்யான வாக்குறுதி. இன்னொன்று, அடுத்தால என்ன பண்ணுறாங்க? சொத்து வரியை கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க, சொத்து வரியை கூட்டிட்டாங்க. மின்சார கட்டணத்தை 2 மாதத்துக்கு இருக்கிறத 1 மாதத்துக்கு மாற்றணும்னு சொன்னாங்க. சொல்லியிருக்காங்க, செஞ்சுருக்காங்களா? நீங்கள் பணம் கட்டிருக்கீங்களா ஐயா? பணம் கட்டிருக்கீங்களா? 1 மாதம் ஒரு கட்டுறீங்களா, 2 மாதம் ஒரு கட்டுறீங்களா? 2 மாதம் ஒரு கட்டுறீங்க. இதுதான் டெல்லியிலே இது நடந்தது, பல்வேறு சர்ச்சை ஏற்படுத்தி ராகுல் காந்தி, கார்கே எல்லாருமே வந்து பிரதமர் மோடி நேற்று கூட எங்களுடைய மாநில செயலர் அமர் பிரசாத் ரெட்டி அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஃபார்ம் டாஸ் சொல்லிட்டு வந்தது. அவங்க வீட்டில் வந்து உருதுல ஏதோ எழுதி போட்டு போயிருக்காங்க. அது பிறகு நீங்கள் அதையும் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் இரவு 11 மணிக்கு மருமக 2 பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க நேற்று இரவு. அதை தமிழக காவல்துறை தான் விசாரித்து நடவடிக்கை. அமித்ஷா வந்து அதிமுக ஒன்றிணைய பெரும் முயற்சி எடுத்தாரு, டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு. அது வந்து முயற்சி பலன் கொடுக்கறா? ஏன்னா பிளவுபட்டுட்டே தான் போயிட்டு இருக்கு அதிமுக. அது எப்படி பாக்குறீங்க? அமித்ஷாவோட திட்டம் வந்து கை கொடுக்கலைங்களா? அதிமுக பிளவுபடவே இல்லை. ஏற்கனவே பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையில் அதிமுக அப்படியே தான். இல்ல, செங்கோட்டையன் வெளியே வந்திருக்காரு. கொங்கு சைடு அவர் வந்து அதிமுக உடஞ்சு பிளங்க ஆகல. மதிப்புக்குரிய செங்கோட்டையன் வெளியே இல்ல, போய் உங்களை நம்பி வந்த ஓபிஎஸ் டிடிவி நீங்க கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்படுறாங்கல்ல. நாங்க பாஜக நம்பி தான் போனோம், இன்னைக்கு கைவிட்டாங்க மாதிரி சொல்றாங்கல்ல. அவங்களா தானே வெளியே போனாங்க. அவங்களை மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அது காலம்தான் பதில் சொல்லுங்க.